21 ஜனவரி 2026 ஆண்டின் புதுக்காலம் 2ஆம் வாரம் புதன்கிழமை. நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 3 இறை வசனங்கள் 1-6 முடிய. இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்கு சென்றார். அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவரது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசு எப்படி உழைக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. இன்று நீங்கள் ஜெபிக்கப் போகின்ற இந்த காணொலியில் வழங்கப் போகின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் என்னுடைய திருப்பலியிலும் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக வைத்தும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இறைவன் உங்கள் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவாராக. பிரியமானவர்களே, இன்றைய நாளில் தாயாம் திரு அவை புனித ஆக்னேசருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. ரோமை நகரியோ செல்வந்த குடும்பத்தில் பிறந்த இவர் தனது 12வது வயதிலேயே தனது வாழ்வையே இயேசுவுக்கு அர்ப்பணிப்பதாக உறுதி பூக்கின்றார். இவர் அழகை கண்டு வியந்த பல செல்வந்த வாலிபர்கள் இவரை திருமணம் செய்ய விரும்பினர். ஆனால் இயேசு எனது மனவாளை என்று கூறி அவர்களுடைய ஆசைகளை அவர் மறுக்கின்றார். இதனால் ஆத்திரமடைந்த அதிகாரிகள் இவர் கிறிஸ்து என்பதை காரணம் காட்டி இவரை இழிவுபடுத்த முயன்றனர். விபச்சார விடுதியில் அடைக்கப்பட்ட பொழுதும் இறைவனுடைய அருளால் இவரது கற்பு பாதுகாக்கப்பட்டது. நெருப்பில் எரிக்கப்பட்டது பொழுதும் இவர் காயமின்றி தப்பினார். இறுதியாக கிபி 304 வாளால் வெட்டப்பட்டு தனது 13வது வயதில் மறைசாட்சியாக மறைக்கின்றார். அக்னேஸ் என்றால் லத்தீன் மொழியில் செம்மறி ஆட்டுக்குட்டி. இவருடைய கையில் ஒரு ஆட்டுக்குட்டி இருந்திருப்பதை போல சித்தரிக்கப்படுகிறார். இவர் கன்னிப்பெண், தூய்மை மற்றும் தோட்டக்காரருடைய